ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலத்துல முதல் 100 நாட்கள் எப்படி இருக்க போதுங்க? மீனம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஜென்ம சனியில இருக்காங்க. ஜென்ம சனியில இருக்கிறதுனால மீனம் எப்பயுமே பெரிய புத்திசாலிங்க. வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு 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 சக்சஸ் நோக்கி போகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா பொதுவாவே மீன ராசியில பிறக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். குருனோட ராசி, அதுக்கும் மேல சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதால வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை தானே. இதுல என்னத்துக்கு அழுதுக்குன்னு புலம்பிக்குன்னு கஷ்டப்பட்டுக்குன்னு சிலர் பாருங்கம்மா என்ன இருந்தாலும் புலம்பிட்டே இருப்பாங்க. மீனம் கிட்ட அந்த குணாதிசயம் இருக்காது பெரும்பாலும். என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை விட்டு தள்ளு, அதுவா நம்மளோட புத்திசாலித்தனத்தை கொண்டு நம்மளால சார்ட் அவுட் பண்ண முடியும்னா சார்ட் அவுட் பண்ணலாம், இல்லைன்னா அதுவா சார்ட் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். யதார்த்தவாதிகள் அப்படின்னு சொல்லலாமா மீனத்தை ஒத்த வார்த்தையில சொல்லணும்னா. அப்படிப்பட்ட யதார்த்தவாதிகள் இப்ப சனி பகவான் ஜென்ம சனியா வந்ததுல இருந்து அவங்களுக்கே ஒரு இனம் புரியாத குழப்பம், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மந்த நிலை. ஏண்டாப்பா வாழறோம், எதுக்குடாப்பா வாழறோம், எவ்வளவு நாள் தாண்டா இப்படி ஓடிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் ஜென்ம சனியா இருந்தா உங்க மூளையை தின்னுட்டு இருந்தா அப்படின்னா. பொதுவா மத்தவங்களுக்கு மென்டாஸா வெல்விஷஸா நல்ல அட்வைசர்ஸா இருக்கக்கூடிய மீனம் இப்ப எனக்கு என் சுயம் சார்ந்து ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறதுல தாமதம் ஏற்படுது, ஒரு குழப்பம் வருது, நான் ரொம்ப குழப்பிக்கிறேன், ஓவர் கால்குலேட் பண்ணி கூட்டி கழிச்சு என் கணக்கு தப்பா போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இப்ப அந்த ஜென்ம சனி வக்ரகதி அடையிறது, அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை சனி மேல படுறது. இது எப்படி அப்படின்னா, சனியினால எந்த விதத்திலையும் மீனத்துக்கு ஹிண்ட்ரன்ஸ் கிடையாது. மீனம் திருப்பி நான் முதல்ல இருந்த மாதிரி ரொம்ப எந்துவா, ரொம்ப உத்வேகத்தோட, ரொம்ப புத்திசாலியா செயல்படுறப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு. அது ஒரு பெரிய பிளஸ் அம்மா. அதுக்கும் மேல சனி பகவான் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டம். சனி என்ன பாவத்துக்கு அதிபன்? 11 மற்றும் 12ஆம் பாவத்துக்கு அதிபன். மீனம் ஒரு சுய தொழில் செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, அவங்களுக்கு எப்பயுமே லாபம் குறித்து ஒரு கால்குலேஷன் இருந்துட்டே இருக்கும். நம்மள மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ் என்ன வேலை செய்யறாங்க, அவங்க என்ன மாதிரி அவங்க டாக்டிக்ஸை யூஸ் பண்றாங்க, எந்த விதத்துல பிசினஸை ப்ரமோட் பண்றாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஆல்வேஸ் தீஸ் பீப்புள்ஸ்னா வில் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட். கம்பேர் பண்ணி அவங்கள பார்த்து பொறாமப்படுறது இல்லை. ஒரு பெருசா சாதிச்சவங்கள எப்பயுமே என்னென்ன இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கலாம். இன்ஸ்பிரேஷனா வச்சுப்பாங்க. அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன மெத்தடாலஜிஸ் ஃபாலோ பண்ணாங்க, அதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா பிரெய்னி பீப்புள்ஸ் இல்லையா, ஸோ ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு லாபம் குறித்து நிறைய யோஜனைகள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும். ஒரு தொழிலதிபர் மீனராசி பர்சனா இருக்காங்க அப்படின்னா பல இடத்துல தொழில் பண்ணணும்னு பல தொழில் பண்ணணும்னு நினைப்பாங்க. பல விதத்துல அதுல ஒரு நல்ல இன்டென்ஷனும் இருக்கும். பல ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஜீவனம் கொடுக்கணும், பல ஒர்க்கர்ஸ்க்கு வாழ்வாதாரத்துக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கணும், நிறைய பேருக்கு நம்ம வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உன்னதமான எண்ணங்கள் இருக்கும். குருனோட ராசி இல்லையா, நிறைய உன்னதமான இடங்கள், நிறைய நல்லது செய்யணும், கூட நானும் நல்லா இருக்கும், நியாயமான ஆசைகள் தானம்மா. ஸோ இந்த மாதிரி லாபம் குறித்து நிறைய ஆசைகள், நிறைய ஐடியாஸ், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், இது பண்ணும் அது பண்ணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் எண்ணம் இருக்கு அப்படின்னா அதுல சில எண்ணங்கள் சில ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். எல்லாருக்கும் அக்கா அண்ணன்லாம் இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. எனக்கு இருக்கவங்க பெருசா சப்போர்ட்டிவா இல்லை. நானும் ஆசைப்படுறேன் எங்க அக்கா எப்படி இருக்கணும், எங்க அண்ணன் எப்படி இருக்கணும், எனக்கு இந்த விதத்துல பாத்தீங்கன்னா உந்துதலா இருக்கணும், பிசிக்கலி சப்போர்ட்டா இருக்கணும், மென்டலி சப்போர்ட்டா இருக்கணும், ஸ்பிரிச்சுவலி சப்போர்ட்டா இருக்கணும். இந்த காலகட்டம் சப்போர்ட்டிவா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, நான் எல்லாருக்கும் நல்ல ஃப்ரெண்டு தான். ஆனா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்லையே. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எதிர்பார்க்காத ஹெல்ப் பண்ணணும். அப்படி ஒரு ஃப்ரெண்டானா இது வரைக்கும் கிடைச்சாங்களா, கிடைக்கல, என்ன பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. உங்களை மாதிரி சக எண்ணம் கொண்ட ஒரு நண்பர் இல்ல ஒரு தோழி, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்னர், ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீனத்துக்கு நல்லா சாப்பிடணும். நல்ல இவ்வளவு சாப்பாடு இல்லை, கொஞ்சம் சாப்பாடு, நல்ல திருப்தியா சாப்பிடணும். சுக்கிரன் உச்சம் இல்லம்மா, அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும், நல்ல திருப்தியா சாப்பிடணும், நல்ல வெரைட்டியா சாப்பிடணும். அதே மாதிரி நல்ல நம்மளுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கணும். ஷாப்பிங் போகணும். பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு ஷாப்பிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். மீனராசி பொண்ணுக்கு இன்னொரு கல் எக்ஸ்ட்ராவாகவே பிடிக்கும். அட்ராக்டிவான ட்ரெஸ்ஸஸ், அட்ராக்டிவ் கலர்ஸ், லைஃப்பை பார்த்தீங்கன்னா டூர்ஸ் போகணும். நிறைய ஃபாரின் டூர்ஸ் போகிறதெல்லாம் மீன். சிலர் பாருங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஃபாரின் டூர் போயிடுவாங்க, மீனமா இருக்கும். உங்களுக்கு அந்த எண்ணங்கள் அந்த யோஜனைகள் இன்பில்ட்டாவே இருக்கும்.
ஸோ பிள்ளைக்கு நல்ல லக்ஸரியஸ் கார் வாங்கி கொடுக்கணும், பிள்ளைக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்கணும், பிள்ளைங்களை நல்ல கம்ஃபர்ட்டாக வாழ வைக்கணும், நல்ல சந்தோஷமா அவங்கள இருக்க வைக்கணும். இப்படி பல யோஜனைகள் இருக்கு அப்படின்னா சில யோஜனைகள், சில ஆசைகள் இந்த காலகட்டம் நிறைவேறும். கண்டிப்பா மேம். இந்த 100 நாட்கள்ல நீங்க நினைச்சது சிலது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 40 நாட்கள் குருவோட உச்ச பார்வை இல்லாம வெறும் சனி வக்கரம் மட்டுமே இருக்கக்கூடிய 40 நாட்கள் மீனத்துக்கு இப்படி இருக்கு. அந்த காலகட்டம் மீனம் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, மீனத்துக்கு திருப்பி லைட்டா மென்டலி ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். திருப்பி ஒரு மந்த நிலை, திருப்பி ஒரு விட்டேத்தியான ஃபீலிங், சும்மா இருந்தா நல்லா இருக்கு அப்படின்ற எண்ணம். என்னடா இது நம்ம திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சோம், திருப்பி நல்லா அழகா மேல நோக்கி பெரிய ஏணியில ஏறணும், திருப்பி பாம்புல இறங்கிடுவோமா? குட்டி குட்டி பாம்புல இறங்குறதுக்கான வாய்ப்பு, குட்டி குட்டி பாம்புல இறங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. முயற்சி ஃபெயிலியர் நோக்கி போகுதே. முயற்சி பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆக மாட்டேங்குது. இந்த முயற்சி எடுத்ததே நம்ம தப்பா? இதை செய்யாம இருந்திருக்கலாமோ, முதல்ல இருந்த மாதிரியே இருந்திருக்கலாமோ, நம்மளே தேவையில்லாம இதுல இறங்கிட்டோமோ, அகலக்கால் விஷயமோ, இப்படி ஒரு விதமான குழப்பம் அப்படின்றது ஏற்படும். ரொம்ப கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, குழப்பம் ஏற்பட்டாலும் அந்த காலகட்டம் மீனம் பாத்தீங்கன்னா இந்த 40 days யோசிப்பாங்க. இல்ல இல்ல நம்ம இது யோசிக்கிறதே தப்பு, நெகட்டிவாவே யோசிக்க கூடாது, பாசிட்டிவா தான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களே உங்களை மாத்திப்பாங்க. அவங்களே அவங்களோட எண்ணங்களுக்கு வேற உயிர் கொடுத்து அதை பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமா கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா மேம். ஒரே வார்த்தையில நீங்க எப்படியும் ஜீரோக்கெல்லாம் போக மாட்டீங்க, சான்ஸே இல்ல. கீழே இறங்குவீங்க. அதை கண்டெல்லாம் பயப்படாதீங்க, நீங்க மேல போயிட்டே தான் இருப்பீங்க, பயப்படாம இருங்க அப்படின்னு மீனராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த காலகட்டத்துல எந்த பரிகாரம் செய்யலாம், எந்த கடவுளை வணங்கலாம்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மீனம் இப்போ 7 நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில் நீங்கள் இருக்கீங்கம்மா, ஜென்ம சனியில் இருக்கீங்க. அப்போ சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை நீங்கள் கொடுக்கதாம்மா கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கால பைரவ வழிபாடு. கால பைரவனை பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி தான் வழிபாடு பண்ணும், வளர்பிறை அஷ்டமி தான் வழிபாடு பண்ணும் அப்படிலாம் கிடையாதும்மா. எப்பெல்லாம் உங்களால் வழிபாடு பண்ண முடியுதோ பண்ணலாம். இல்லைம்மா எங்களுக்கு எப்பெல்லாமும் போக முடியாது, எப்பனா ஒரு முறை தான் போக முடியும் அப்படின்னா வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது அப்படின்னா என்னைக்கு உங்களால் போக முடியுமோ அன்னைக்கு போயிட்டு கால பைரவனை வழிபாடு பண்ணுங்க. கால பைரவனுக்கு எள்ளு இருக்குது பார்த்தீங்களாம்மா, கருப்பு எள்ளு. அந்த கருப்பு எள்ளு சனி பகவானுக்கு கருப்பு துணியில் மூட்டை கட்டி கருப்பு நூல் சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவோம் பார்த்தீங்களா, அதே தான் இங்கேயும் செய்யணும். கால பைரவனுக்கு போயிட்டு ஒரு நீலோத்பவ மலர் இல்லைன்னா கருங்குவளை மலர் சாத்தி கால பைரவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு விளக்கேத்தி வழிபாடு பண்ணுங்கம்மா. வழிபாடு பண்றீங்க அப்படின் போது நிறைய நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இல்லம்மா என்னால கோயில் போக முடியாதும்மா, எனக்கு காலையில போயிட்டு நான் நைட்டு தாம்மா வருவேன் அப்படின்னா இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கால பைரவாஷ்டகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா. அந்த கால பைரவாஷ்டகத்தை தினம்தோறும் பாராயணம் பண்றீங்க அப்படின்னா நல்லது மட்டுமே நடக்கும்மா. வாழ்த்துக்கள்.